ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. சத்தியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். உங்களில் அநேகர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் மகிமையான எழுப்புதலை தர காத்திருந்து நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். திடீரென்று அற்புதங்களை செய்வார். அமெரிக்காவிலே ஒரு சபையிலே ஒரு போதகர் சில ஆண்டுகளாக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார், ஒரு எழுப்புதல் வேண்டும் என்று. பிரவுன்ஸ்வெல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை. ஒரு நாள் தன்னுடைய நண்பர் அர்ஜென்டினாவிலே நடந்த ஒரு எழுப்புதலுக்கு போய்விட்டு ஏர்போர்ட் வழியாக அந்த ஊர் வழியாக கடந்து போன போது, ஏன் என்னுடைய சபையில் வந்து நீ செய்தி கொடுத்து விட்டு போகக்கூடாது என்று கேட்டாராம். அப்பொழுது ஏர்போர்ட்டிலிருந்து நேராக அவருடைய சபைக்கு வந்து, அன்று தகப்பன்மார் தினம், அன்று சாயந்தர வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டிருந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற வண்ணமாக ஆவியானவர் வல்லமையோடு கூட வந்து அந்த கூட்டத்தில் இறங்கினாராம். சொல்லி முடியாத ஒரு தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பிற்று. ஜனங்கள் பாவ உணர்வடைந்தார்கள். அவர்களால் தேவனுடைய மகிமையில் நிற்க முடியாமல் தவிழ்ந்து கீழே விழுந்தார்கள். அந்த சபையின் போதகரும் பல மணி நேரம் தேவனுடைய சமூகத்தை உணர்ந்தவராக தரையில் விழுந்து கிடந்தாராம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் காருக்கு எழும்பி போக முடியாத அளவுக்கு தவழ்ந்துதான் போக வேண்டிய நிலைமை. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கிவிட்டால் மனுஷர்களால் அதை தாங்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய மகிமை ஆலயத்தில் இறங்கின போது ஆசாரியர்கள் கூட அங்கே உள்ளே போக முடியாதபடி அவ்வளவு மகிமை இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனே, எங்கள் தேசத்தில் ஒரு முறை இறங்கி வாரும். இருளான சூழ்நிலை ஏராளமாய் இருக்கிறது. பாவங்கள் பெருகி போய்விட்டது. சொல்லி முடியாத காரியங்கள் நடந்து வருகிறது. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவரே நீர் காண்பிப்பதற்காக சபையில் நீர் எழுந்தருளும், நியாயம் விசாரியும். பூமியிலே நீர் எழுந்தருளும். யெகோவா என்கிற தேவனுடைய நாமம் ஒன்றே இந்த பூமியில் உயர்ந்தது என்பதை நிரூபிக்க ஒரு முறை பிதாவே உம்முடைய குமாரனுடைய பிரசன்னத்தை மறுபடியும் அனுப்புவீராக. ஆவியானவரே நீர் அசைவாடுவீராக. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமயம் வந்துவிட்டது. கடைசி நாட்களில் கடைசி நொடி பொழுதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இந்த இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வேண்டும். வழக்கமாக நடக்கிற சபையல்ல, வழக்கமாய் நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் அல்ல. ஆண்டவரே, மகிமையான ஒரு ஊழியத்தை காண வாஞ்சிக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரகாசம் இந்த நாளில் பிரத்யட்சமாய் வெளிப்படுவதாக. வாசிக்கலாம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே தேவனோடு கூட பல நாட்கள் பல மணி நேரம் அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தபோது
அவனுடைய முகம் பிரகாசித்தது. அந்த பிரகாசம், அவனுடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தை கண்ட ஜனங்கள் அவன் பக்கத்தில் போக முடியவில்லை. காரணம், அந்த ஒளியிலிருந்து வீசின கதிர் அவர்கள் சமீபத்துக்கு போக முடியாமல், மோசே, உம்முடைய பக்கத்தில் நாங்கள் வர முடியவில்லை, உம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. மோசேக்கு அது தெரியவில்லை, அவனுடைய முகம் பிரகாசிப்பது. ஆனால் மற்ற மக்களுக்கு அது தெரிந்தது. அவர்கள் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஆம், தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தின் பிரகாசத்தின் கதிர்வொளி மக்கள் மேல் வீச வேண்டும். இந்த நாட்களில் சபையில் அது வீச வேண்டும். அது வீசும்போது மக்களுக்குள்ளே பயம் வரும். ரேடியேஷன் தெரபி என்று சொல்லப்படுகிற ஒன்று உண்டு. கேன்சர் நோய்கள் இருக்குமானால் அந்த நோய் கிருமிகளை அழிப்பதற்காக இந்த கதிர் ஒளியை, மகா வல்லமையுள்ள அந்த ஒளியை அனுப்பி அந்த கிருமிகளை அழிப்பதற்காக முயற்சிப்பார்கள். அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தினால் உண்டாகிற உஷ்ணம் அந்த கிருமிகளை சுட்டரித்துவிடும். அதே போலதான் ஆண்டவருடைய மகிமையின் பிரகாசம் சபைகளுக்குள் வருமானால் நம்மில் இருக்கிற பாவத்தினுடைய கிருமிகளெல்லாம், பாவத்தினுடைய பயங்கரமான தன்மையெல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும். தேவ சமூகத்திலே இருந்து அந்த தேவ பிரசன்னத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். ஏதோ கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போவதல்ல. அநேக முறை அவர்கள் வர வேண்டும். வந்து அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை பெறும்போது அவர்களுக்குள் இருக்கிற அந்த பயங்கரமான கிருமிகள் அழிக்கப்பட்டு விடுதலை அடைகிற மக்களை காண முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் தேவ சமூகத்துக்கு அடிக்கடி வாருங்கள். தேவ சமூகத்திலேயே இருந்து அந்த பிரசன்னத்தை உணரக்கூடிய அளவுக்கு தேவனை நோக்கி கதறி ஜெபியுங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். சங்கீதத்தின் புத்தகம் 84 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய வெளிச்சத்தில் வாசம் செய்கிறவர். சூரியனுக்கு ஒப்பான மகிமையான பிரசன்னத்தை உடையவர். அவர் சமூகத்துக்கு நீங்கள் வரும்போது அந்த ஒளி உங்கள் மேலே பிரகாசமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கும் வரைக்கும் அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு ஊழியரோடு ஆரம்ப நாட்களில் பிரயாணம் பண்ணி வந்தேன். அவர் போகும்போது அவருடைய சூட்கேஸை தூக்கி அவரோடு கூட நடந்து வந்தேன். ஆண்டவர் அந்த இணைப்பை கொடுத்தார். அந்த கர்த்தருடைய தாசன் என்னோடு கூட பல மணி நேரம் செலவழித்து பேசுவார் ஆண்டவரை பற்றி. அவரோடு கூட இருக்கும்போது அவர் இரவெல்லாம் ஜெபிப்பார். 2 மணிக்கு எழும்பி விட்டால் 2 மணியிலிருந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார். காலையில் அவருடைய முகத்தை நான் பார்க்கும்போது ஆச்சரியமாயிருக்கும். அவ்வளவு நேரம் தூங்காமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிற அவருடைய முகம் களைத்து போயிருக்காது. அவருடைய முகம் பிரகாசமாயிருக்கும்.
அவர் ஆண்டவரோடு பேசுவார். ஆண்டவர் அவரோடு கூட பேசும்போது அவர் அதை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார். ஆச்சரியமாக இருக்கும் அவருடைய ஜெப வாழ்க்கை. டேனி ஃபோமம் என்ற ஒரு ஆப்பிரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு ஊழியரை அறிவேன். அவரின் வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தார். பக்கத்து அறையிலே தங்கியிருக்கும்போது சாப்பிட மாட்டார், அவர் தூங்கவும் மாட்டார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார். என்னுடைய வீட்டில் வந்து 5 நாள் தங்கியிருந்தார். 5 நாட்கள் அவருடைய படுக்கையை போய் பார்த்திருக்கிறேன். படுக்கையில் அவர் படுத்தது அடையாளமே தெரியாமல் இருந்தது. எப்பொழுது போனாலும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். காலையில் 2 மணிக்கு போய் பார்த்தாலும் ஜெபம், காலையில் 5 மணிக்கு போனாலும் ஜெபம், காலையில் 9 மணிக்கு போய் பார்த்தாலும் ஜெபிப்பார். அவர் வேதத்தை திறந்து வாசித்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை அவருக்கு இருந்தது. அவரை பார்த்து கேட்டேன், எப்படி இப்படி ஜெபிக்கிறீர்கள்? எப்படி உங்கள் முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது? களைப்பே இல்லாமல் இருக்கிறீர்களே, சாப்பிடுவதும் இல்லை, தண்ணீர் குடித்து கொண்டு இரவு பகலாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களே. அவர் சொன்னார், எனக்காக 300 பேர் முழு நேரமாக எனக்கு ஜெபம் பண்ணுகிறார்கள், நான் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. நான் என்னுடைய வீட்டிலே இருக்கும்போது என் தகப்பனார் காலையில் 3:30 மணிக்கே எழும்பி விடுவார். என் தகப்பனார் முழித்த உடனே நான் எழும்பி அவருக்கு தண்ணீர் போட்டு கொண்டு கொடுக்க வேண்டும், அவர் குளிப்பதற்கு. அவருக்கு நான் காலையிலே எழும்பி பணிவிடை செய்வேன். என் தகப்பனாரை அவ்வளவு நேசிப்பேன் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் தன் தகப்பனோடு கூட, அவரும் ஒரு ஊழியக்காரர் தான், தகப்பனுக்கு சேவை செய்தேன். காலையிலே எழும்பி 3:30 மணிக்கு என் ஆண்டவருக்கும் நான் சேவை செய்ய காலையிலேயே நான் எப்பொழுதும் அவரோடு கூட இருப்பேன். தெய்வீக அன்பு அவர்களுக்குள் இருந்தது. அவருடைய முகம் பிரகாசித்தது, களைத்து போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனோடு கூட இருப்பது புது பலனை நமக்கு கொடுக்கும், பிரகாசத்தை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் தேவ பிரகாசம் இருக்கிறதா? அழுது கொண்டே இருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாய், கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய், உன் முகத்தில் அருள் இல்லை, உன் முகத்தில் தேவ சமூகம் இல்லை. இந்த நாட்களில் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எப்படியாயினும் தேவ சமூகத்தில் நீ அவர் சமூகத்தில் காத்திரு. அவர் உனக்குள்ளே தம்முடைய பிரகாசத்தை ஊற்றுவார். அந்த கிருபைக்குள் கர்த்தர் நம்மை இந்த நாளிலே கொண்டு வருவாராக. அடுத்தபடியாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வரைக்கும் வாசிக்கும்போது, ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையில் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்றார். உங்கள் வாழ்க்கையிலே பிசாசு குடியிருக்கிற ஒரு வீடாக உங்கள் வீடு இருக்கக்கூடாது. அந்த வீட்டிலே தேவ ஆவி இருக்க வேண்டும், தேவன் தங்க வேண்டும், தேவனுடைய குணங்கள் உங்கள் இருதயத்தில் வர வேண்டும். பிசாசு ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ளே அசுத்த ஆவிகள் ஓடிவிடுகிறது, அவனுடைய முகம் பிரகாசமாகிவிடும். நான் சில வேளைகளிலே பிசாசுகளை துரத்தி இருக்கிறேன். பிசாசுகள் போன உடனே
எப்படி இந்த பிசாசு போய்விட்டது என்று தெரியும். உடனே அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்துவிடும். முதல் முறை ஒரு பிசாசு துரத்துவதற்காக நான் பிசாசு துரத்த போகவில்லை, ஊழியம் செய்து கொண்டே போனேன். ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு மனிதன் என்னை அழைத்து, இந்த இயேசு என் ஒய்ஃபுக்கு சுகம் கொடுப்பாரா, என் ஒய்ஃப் சுகமீனமாக படுத்திருக்கிறாள், வயிறு ஊதி இருக்கிறது, பல நாட்களாய் கஷ்டப்படுகிறாள், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நான் போய் கையை வைக்கத்தான் போனேன், அதுக்குள்ளே பிசாசு இருந்திருக்குது. அது பயங்கரமாக அலக்களித்தது. அந்த பிசாசை துரத்தின உடனேயே, அந்த பிசாசு போன உடனேயே அவருடைய வயிறு வீக்கமெல்லாம் போய்விட்டது. அவருடைய முகம் உடனே பிரகாசமாய் மாறினது. ஆச்சரியமாய் இருந்தது, அற்புதமாய் இருந்தது. பிசாசு ஒரு மனிதனை பிடித்து அலக்களிக்கும் போது, அந்த பிசாசு அவனை விட்டு போன பின்பு அந்த இருதயம் மறுபடியும் நல்ல ஆவியினால் நிரப்பப்படணும், நல்ல குணங்களினால் நிரப்பப்படணும், தேவனுடைய கனிகளினால் அது நிரப்பப்படணும். இல்லாவிட்டால் அந்த பிசாசு திரும்ப வருகிறது. ஆன்டிடோக் என்று சொல்லப்படுகிற மாற்று மருந்து உனக்குள்ளே ஆண்டவர் உள்ளே வரும்போது அவர் உன்னை முற்றிலும் மாற்றி விடுவார். மகிமை உனக்குள்ளே தங்கியிருப்பதை காணலாம். கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து தேவனுடைய மகிமை நம்மோடு தங்கியிருக்க மறுரூபமாகிக்கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தவறு வந்தாலும் உடனே அதை சரி செய்யணும். நம்முடைய பேசுகிற வார்த்தைகள், சிந்திக்கிற சிந்தைகள், இவைகள் எல்லாம் ஒரு மாற்றத்தை காண்பதற்காகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பழைய காரியங்கள் மறுபடியும் உனக்கு உள்ளே வந்துவிடக்கூடாது. பழைய காரியங்கள் உன் உள்ளத்தை திரும்ப நிரப்பக்கூடாது. அறிக்கை செய்த பாவங்களையே நீ அறிக்கை செய்து கொண்டிருக்கக்கூடாது. நீ வெளிச்சத்துக்கு வர 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 உன்னில் இருக்கும் இருளெல்லாம் உன்னை விட்டு போய்விடும். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் புது காரியத்தை செய்ய விரும்புகிறார். கெனத் ஹேகின் என்ற ஒரு ஊழியர் இருந்தார். அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது வரிசையாக ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச தூரத்தில் ஒரு மனிதனை பார்த்தார். அந்த மனிதனுடைய தலைமுடியை ஒரு குரங்கு போல ஒன்று பிடித்து வேகமாய் இழுத்து கொண்டிருக்கிறதை அவருடைய கண்கள் கண்டது. உடனே அந்த இடத்திலிருந்து அந்த பிசாசை விரட்டினார், கடிந்து கொண்டார். பிசாசை இந்த மனிதனை விட்டு புறப்பட்டு போ என்று கடிந்து கொண்ட உடனே அந்த பிசாசு அவனை விட்டு ஓடிவிட்டதை கண்டார். அவனை அழைத்து கேட்டார், உன்னுடைய பிரச்சனை என்ன? சொன்னான், பல வருடமா எனக்கு தலைவலி, விடாத தலைவலி, கொடுமையான தலைவலியினால கஷ்டப்பட்டேன். அருமையானவர்களே, பிசாசுகள் மக்களை வேதனைப்படுத்தி பல விதத்தில் கொடுமைப்படுத்துகிறது. இன்றைக்கு ராத்திரி உன்னை அலக்களித்து கொண்டிருக்கிற அந்த பிசாசு, உன் குடும்பத்தை கெடுக்கிற அந்த பிசாசு உன்னை விட்டு நீங்கி போக இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பிசாசே, அந்த தலைவலி, அந்த நெஞ்சு வயிற்று வலிகள், அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசே, அலக்களிக்கிற பிசாசு, போ இயேசுவின் நாமத்தினால. ஒரு கர்த்தருடைய தாசன் தன் அனுபவத்தை சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு பிசாசை அவர் 2 செகண்டில் துரத்திட்டார். காரணம், ஒரு நர்ஸ், அந்த நர்ஸ் அவர்கிட்ட வந்து ஜெபம் வந்திருக்குது. அப்போ அதுக்கு பிசாசு தொல்லையினால் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த பிசாசை துரத்துவதற்காக
அவர் போன போது அந்த பிசாசுகள்லாம் சொல்லிச்சான், இந்த அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எங்களை அலக்களிக்குது, எங்களால் இருக்க முடியலை, எங்களை இப்போ உடனே துரத்திரும், இவளை விட்டு, இவ செய்கிற ஜெபத்தினால எங்களால் இருக்க முடியல, இப்போ எங்களை விரட்டுங்க. அவர் இயேசு நாமத்தினால் நீ புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே இந்த பிசாசு ஒரே நிமிஷத்தில் ஓடிட்டு, உன் வாழ்க்கையில் நீ ஜெபம் பண்ண இந்த பிசாசுகள் உள்ளே இருக்க முடியாது. ஜெபம் அந்த பிசாசுகளுக்கு நரகம் மாதிரி. நீ ஜெபம் பண்ணலைன்னா அதுக்கு கொண்டாட்டம். உன் வாழ்க்கையில் ஜெபம், உன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சுபாவங்கள், கனிகள் உன் இருதயத்தை நிரப்பும் போது அதுதான் மாற்று மருந்து உனக்கு. அந்த பிசாசுகளுக்கு ஆண்டவருடைய கிருபையின் வல்லமை இறங்கி உதவி செய்வார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை இந்த ராத்திரி வேளையில் உணர கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். அவர் சமூகம் உன்னோடு கூட இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இன்றைக்கு உன்னை விசேஷமாய் தொடுவாராக. மத்தேயு 9:2 வாசிக்கும்போது ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். உடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் வாழ்க்கையில் உனக்கு உள்ளே பாவங்கள் இருக்கும்போது அதோடு கூட சேர்ந்து பக்கவாதமான, ஒன்று செய்ய முடியாத, உன்னை படுக்கையிலே படுக்க வைக்கிற, விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ பார்க்கிறாய். ஆனால் இயேசு அந்த படுக்கையில் கொண்டு வந்த அந்த மனிதனை பார்த்தபோது, இவன் பக்கவாத வியாதியினாலே, திமிர்வாத வியாதியினாலே இத்தனை ஆண்டுகள் இருப்பதின் ரகசியம், இவனுக்குள் இருக்கிற இந்த பாவங்கள், அவைகள் மாற்றப்படும் போதுதான் முற்றிலும் தன் சரீரத்தில் ஒரு விடுதலையை பெற்று அவனை சுமந்து வந்த அந்த படுக்கையே இவன் சுமந்து கொண்டு வெளியே போக முடிந்தது. இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்குள்ளே இருக்கிற பயங்கரமான பாவங்களை விட்டுவிட்டு ஆண்டவருடைய அற்புதத்தை நீ காண நீ விரும்புவாயனால், இந்த ஆண்டவர் உனக்கு அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த ஆண்டவருடைய கிருபையை இந்த நேரத்தில் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாயா? ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு முற்றிலும் ஒரு மாறுதலை தர விரும்புகிறார். பிசாசு திரும்பவும் பக்கத்தில் வராதபடி, இந்த பிசாசுகள் இளைப்பாறுதல் இல்லாமல் ஏதாவது ஒரு மனிதனுடைய இருதயம் கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருக்கிற இந்த பிசாசுகளுக்கு உன் வீட்டில் இடம் கொடுக்காதே, உன் சரீரத்தில் இடம் கொடுக்காதே. அவைகளுக்கு எதிர்த்து நில். அவைகள் உன்னை விட்டு ஓடி போய்விடும். ஒவ்வொரு நாளும் நீ ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய கிருபை உன்னை நிரப்புகிறதை காண முடியும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய இரக்கத்தை நீ பார்க்க முடியும். ஒரு அருமையான சகோதரரோடு 2 நாளைக்கு முன்னால் நான் ஜெபம் பண்ணேன். அவருக்கு அவர் பேசக்கூட முடியல. அவருடைய பேச்சை, அவருடைய ஜெபத்தை நான் வாய்ஸ் மெயிலில் கேட்டபோது எனக்கே வேதனையாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவருடைய பேச்சை கேட்டபோது கம்ப்ளீட்டாக ஆண்டவர் அவருக்கு அற்புதம் செய்து அவருக்குள்ள ஆண்டவர் ஆழமான கிரியை செய்திருக்கிறார். அதை கண்டு ஆச்சரியம் அடைந்தேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் உனக்கு மகிமையான காரியத்தை செய்வார். இந்த ஆண்டவர் நல்லவர். அடுத்தபடியாக வல்லமை உனக்கு கடந்து வர வேண்டும். வல்லமை உன்னை கடந்து உனக்குள்ளே ஊடுருவி வர வேண்டும், அலைபாய்ந்து வர வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 17:2 நாம் பார்ப்போம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது.
அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் வெளிச்சம், மகிமை, முகம் சூரியனைப் போல அவருக்கு பிரகாசம். தேவனிடத்திலிருந்து வந்த அந்த சூரிய பிரகாசம் இயேசு இந்த உலகத்தில் முழு மனிதனாக இருந்த அவர் ஒரு முறை அந்த தேவனுடைய பிரகாசத்தை காண்பித்தார். அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. மகிமை உனக்குள் ஊடுருவி வர வேண்டும். டிரான்ஸ்மிட்டிங் பவர் உனக்குள்ள வரணும். ஆண்டவரிடத்திலிருந்து அந்த வல்லமை உனக்குள்ளே ஊடுருவி வரணும். கைவேத்தி, ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்குள்ளே ஊடுருவி வரட்டும், பாய்ந்து வரட்டும். நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே இராதபடி உம்மிடத்திலிருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள, ஊழியத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உனக்கு கிருபை அளிப்பாராக. எத்தனையோ நாள் நீ சாதாரணமாகவே வாழ்ந்து விட்டாய். இந்த தேவனுடைய மகிமையை பார்க்கணுன்னு உனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. இந்த செய்தியை கேட்குறானா அப்படியே உன் வாழ்க்கை இருக்குது. கொஞ்சம் கரம் உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, எனக்கு கிருபையை தாங்க, ஒரு டிரான்ஸ்மிட்டிங் பவர் எனக்கு வேணும், உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த வல்லமை எனக்குள்ளே ஊடுருவி பாய வேண்டும். ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துக்குள்ள எப்பவும் சண்டை இருந்து கொண்டே இருந்தது. அந்த வீட்டில் உள்ள மகள் இந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணா, ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அப்பா அம்மாவும் சண்டை போட்டே ஒருத்தர் அடிச்சே சாக போகிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு மகா அழுதான். இந்த பாஸ்டரும் ஒய்ஃபும் அந்த வீட்டுக்கு போனாங்க. போன உடனே அந்த பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டார், இந்த வீட்டுக்குள்ளே ஒரு சத்துருவின் கிரியை பிசாசு எப்பவும் இவங்களுக்குள்ள சண்டையின் ஆவியை உண்டாக்கி இவங்களை அழிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது. 2 பேரையும் கூப்பிட்டார். கூப்பிட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த பிசாசை அந்த வீட்டை விட்டு அப்புறப்படுத்தின உடனேயே அவங்களுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத ஒரு சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது, வாழ்க்கை மாறிட்டு ஆலயத்துக்கு வந்தார்கள். அந்த பாஸ்டரை பார்த்தாங்க, சந்தோஷமாக அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்து, ஐயா நல்ல வேளை எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, இல்லாட்ட நாங்கள் ஒருத்தர் அடித்து சாகடிச்சிருப்போம். எங்கள் வாழ்க்கையில் இந்த பிசாசின் பிட்டியிலிருந்து எங்களை விடுதலையாக்கினே. உன் குடும்பத்துக்குள்ளே அடிக்கடி பிசாசின் போராட்டங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எதுக்கு தான் உன் குடும்பத்தில் சண்டை வருதுன்னே தெரியாது, எதுக்கு தான் உன் குடும்பத்தில் சந்தேகம் வருதுன்னு தெரியாது, எதுக்கு தான் உன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட போராட்டம் வந்ததுன்னு தெரியாது. பிசாசுகள் அப்புறப்படுத்தி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் நிச்சயம் ஒரு பெரிய பிரகாசிக்கும் தேவனுடைய வெளிச்சத்தையும் கதிர்களையும் வல்லமையோடு பாய்ந்து வரும் தேவனுடைய வல்லமையும் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, மறுரூப மலையில் உம்மை பார்க்கும்போது பிதாவின் சமூகத்திலிருந்து அந்த மகிமையை உம்முடைய குமாரனுக்கு கொடுத்தது போல கர்த்தாவே, இந்த நாளிலும் மோசேயினுடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தை விட பிரகாசத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் தர போதுமானவர். இந்த எழுப்புதலை உடைய பிள்ளைகளுக்குள்ளே அனுப்பி இன்றைக்கு செய்தி கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கணுமே. தேவனே, சத்துருக்களின் கிரியைகளையும் பிசாசின் கிரியைகளையும் அப்புறப்படுத்தும், சமாதானமாக வாழ உதவி செய்யும். துதி கனம் மகிமையை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.